வணக்கம், வெல்கம் டு ரித்து ஃபுட் கோர்ட். இப்போது மஞ்சள் பூசணிக்காயில் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 3/4 கிலோ மஞ்சள் பூசணிக்காயை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்துடும். 3/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.